பாஜகவுடனான திமுகவின் மறைமுக கூட்டணியையும் அதிமுகவின் நேரடி கூட்டணியையும் மக்கள் தூக்கி எறிவார்கள் என்று தாவேகா தலைவர் விஜய் கூறியிருக்கிறார். இதை பொதுமக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அவங்களோட கூட்டணி சேரலாம் அப்படிங்கிற ஒரு மறைமுகமான திட்டம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ பிஜேபியோட ஏடிஎம்கே சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதுனால ஒரு ஏடிஎம்கே சேர்ந்துருச்சு, மறைமுகமாக டிஎம்கே இருக்குது, இவங்க எல்லாம் ஒன்றா இருக்காங்க, அப்போ நான் தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் நினச்சிட்டு இருக்காரு. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எல்லா அரசியல் கட்சியும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இதில் அதிமுக பற்றி அதிகமாக பேசாம தான் இருந்தார். இப்போ அதிமுகவும் அமித்ஷாவும் ஒன்றா கூட்டணி வச்சுட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இப்படி தற்கூரித்தனமான ஒரு அரசியல் விமர்சனத்தை பண்ணியிருக்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எல்லா கட்சியும் விமர்சனம், அதிமுக விமர்சனம் பண்ணலை, இன்னைக்கு பண்ணியிருக்காரு. ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் கூட்டணி வைக்கிறான் இருந்தாரு. இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி த பாஸ். இப்போ விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஏடிஎம்கே இப்போ நம்ம தம்பி தலைவர் விஜய் இருக்காங்களா, அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது தான். 2026 நம்ம தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சிக்கு வரப்போகுது. அதுக்கான கூட்டணி பேரெல்லாம் பேசினாங்க. அப்படி பேசி இன்னைக்கு அவர் பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்னு சொன்ன பின்னாடி, பாஜகவும் அதிமுக சேர்ந்த பின்னாடி இவரோட கூட்டணி திட்டம் பலிக்கல. அதன் காரணமா என்ன இப்ப சொல்றாருன்னா, இப்ப அதிமுக எதிர்க்க வேண்டிய ஒரு அவசியம் வந்துருச்சு அவருக்கு. முதல்ல நீங்க களத்துக்கு வாங்க. வீட்டுல உட்காந்துட்டு தினமும் அறிக்கை விட்டுட்டு இருந்தா அரசியல் பண்ண முடியாது. களத்துக்கு வாங்க, உங்கள் ரசிகர்களை பாருங்க, பொதுமக்களை பாருங்க, மக்கள் பிரச்சனைகளை கையில எடுங்க, போராடுங்க. முதல்ல நீங்க உங்களை ஒரு தலைவனா நிரூபிங்க. அதுக்கப்புறம் கருத்து சொல்லுங்க. களத்துக்கு வரணும். களத்துக்கு வராம எங்கேயோ உக்காந்துட்டு அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் கல அரசியலுக்கு வரட்டும். இந்த சினிமால டப்பிங் எழுதி தந்துட்டு பேசுற மாதிரி டெய்லி அதான் ஒண்ணு பேசிட்டு இருக்கிறது அரசியலுக்கு ஒத்து வராது.